நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நாம திருநெல்வேலி திருமண்டலத்தை குறித்து தான் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். திருநெல்வேலி திருமண்டலத்துல புதியதாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி போடப்பட்டுள்ளது. அதுல இதை பாருங்களேன், அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி உங்களுக்கு பக்கத்துல நான் ஷோ பண்றேன், பாத்துக்கோங்க. அதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரியாக கிறிஸ்டோபர் செல்வராஜ் அவர்களை நியமித்து உள்ளார்கள். ஃபைனான்சியல் அட்மினிஸ்ட்ரேட்டராக மிஸ்டர் அனிஷ் ஆசிர் அவர்களை சிஎஸ்ஐ சினார்ல இருந்து நியமித்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல பாருங்க, மற்ற கமிட்டி மெம்பர்ஸ் நேம்லாம் அதுல இருக்கு. ஓகே, இந்த அறிவிப்பு எவ்வளவு முக்கியமானது என்றால், திருநெல்வேலி திருமண்டலம் கிட்டத்தட்ட இந்த பேராயர் வந்த பிறகு சோழி முடிஞ்சிச்சு. என்ன சொல்றது, லே செக்ரட்டரிட்ட கேட்கறது இல்ல, ட்ரெஷரர்கிட்ட கேட்கறது இல்ல, எந்த டெவலப்மெண்ட்டும் கிடையாது. லே செக்ரட்டரியும் செயல்பட விடல, ட்ரெஷரரையும் செயல்பட விடல. லே செக்ரட்டரி ட்ரெஷரர் செக்ல சைன் போடக்கூடாதுன்னு இந்த பிஷப் பர்னபாஸ் ஐயா எல்லா பேங்குக்கும் சர்க்குலர் அனுப்பி, என்ன சொல்றது, இந்த எலெக்டட் கமிட்டியை செயல்பட விடாம பண்ணாங்க. 3 வருஷம் ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. திருநெல்வேலி திருமண்டலம் என்ன சொல்றது, அது ஜொலிக்காததுக்கு, திருநெல்வேலி திருமண்டலத்துல இருந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனும் வராததுக்கு காரணம் இந்த பர்னபாஸ் ஐயா தான். இன்னைக்கு பாருங்க, கிளீனா போட்டு வந்துட்டு, நீங்க செக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரியும் ஃபைனான்சியல் அட்மினிஸ்ட்ரேட்டரும் தான் வந்துட்டு, இனிமே இந்த பேராயர் என்ன பண்ண போறாரு, சீர்படுத்துறதுக்காக, நம்ம திருநெல்வேலி திருமண்டலத்தை சீர்படுத்துறதுக்காக புது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி போடப்பட்டு உள்ளது. இதுக்கு முன்பு இருந்த நம்ம லே செக்ரட்டரி டிஎஸ் ஜெய்சிங் ஐயா மற்றும் ட்ரெஷரர் ஏடி ஜேசி மனோகரன் அண்ணன், இவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு ஏர்மாறா பண்றது. இவங்க ஒரு நல்லது சொன்னா அவர் கெட்டதுதான் பண்ணுவார். இப்படிதான் இந்த பர்னபாஸ் ஐயா திருநெல்வேலி திருமண்டலத்தை ஒழிச்சு கட்டிட்டு இருக்காப்புல. அதை நிப்பாட்டி ஒரு சூப்பரான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியை போட்ட நம்ம சிஎஸ்ஐ சினாட் பொதுச் செயலாளர் அண்ணன் பெர்னாண்டஸ் ரத்தன்ராஜ் ஐயா அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் டெப்டி மாடரேட்டர் அவர்களுக்கும் பொருளாளர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி திருநெல்வேலி திருமண்டலம் சீராக செயல்படணும், பழைய எல்லா பிரச்சனைகளும் முடிவு கட்டணும். என்ன சொல்றது, இந்த திருநெல்வேலி திருமண்டலம் சீர்படுத்தப்படணும் அப்படிங்கறதுதான் எங்களுடைய ஆசை. இதை இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி நிறைவேற்றும் என்று நம்புகிறேன். இந்த பேராயர் அவர்கள் சும்மா லேஸ்பட்ட ஆள் கிடையாது, என்னனாலும் பண்ணுவாப்ல. இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டிக்கே ஏதாவது ஒரு டஃப் கொடுக்கலாமா, ஏதாவது பண்ணலாமா, அப்படி பண்ணக்கூடிய ஒரு ஆளு தான் இந்த பர்னபாஸ் ஐயா. ஆனா நீதி நேர்மைதான் வெல்லும். அதற்கு எடுத்துக்காட்டாக இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி போடப்பட்டுள்ளது. இந்த பர்னபாஸ் ஐயா இனிமையாவது திருந்தணும். நீங்க பிஷப்பா 4 வருஷம் இருந்துட்டீங்க, ஏதாவது ஒரு நல்லது பண்ணிருப்பீங்களா? ஒரு நல்லது இல்லைன்னா நம்ம டிஎஸ் ஜெய்சிங் ஐயாவை ஏதாவது ஒரு நல்லது பண்ண விட்டுருப்பீங்களா? விட்டுருந்தா இப்போ டிஎஸ் ஜெய்சிங் ஐயா திருநெல்வேலி திருமண்டலத்துல ஒரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்திருப்பாங்க. அதை தடுத்தது பர்னபாஸ் ஐயா தான். பர்னபாஸ் ஐயா பொறுத்தவரை ஒன்னும் பண்ணக்கூடாது, கல்வெட்டு மட்டும் வைப்பாப்ல. கல்வெட்டு பிஷப் தான் நம்ம சொல்லணும். வெறும் கல்வெட்டு 4 செங்கல் தான் இருக்கும், வேற அது தாண்டி ஒண்ணும் இருக்காது. ஆனா அதுக்கு ஒரு சரியான, என்ன சொல்றது, இன்னும் விட்டோன்னு வைங்களேன், நம்ம திருநெல்வேலி திருமண்டலம் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிருக்கோம். ஆனா மேல இருந்து பார்த்த சினாட் சரியான ஒரு முடிவை எடுத்திருக்காங்க, சரியான ஒரு கமிட்டியை போட்டிருக்காங்க. இனி திருநெல்வேலி திருமண்டலம் தலை தூக்கி நிற்கும். இனி விரைவாக தேர்தல் நடத்தப்படும், நல்லவர்கள் வெற்றி பெறுவார்கள். திருநெல்வேலி திருமண்டலம் மற்ற எல்லா திருமண்டலத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இனி அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.